மகாதேவ் சூதாட்ட செயலி மோசடி விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த பாலிவுட் நடிகர் ஷாகில் கான் மும்பை சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சூதாட்ட செயலி வழக்கில் அடுத்து சிக்கப்போவது யார்? மகாதேவ் புக் என்ற சூதாட்ட செயலியை சத்தீஸ்கரை சேர்ந்த சௌரவ் சந்திராகர் மற்றும் ரவி உப்பல் ஆகியோர் நடத்தி வந்தனர். ஒரு சிண்டிகேட் போல செயல்பட்டு வந்த இந்த சூதாட்ட செயலி மூலம் பல்வேறு நூதன முறைகேடுகள் அரங்கேற்றப்பட்டு வந்தது அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்தது. இவர்கள் UPI ஐடிகளை பயன்படுத்தி ஒரு புதிய முறையில் பண மோசடியை அரங்கேற்றி வந்ததையும் அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது. இந்த ஆன்லைன் சூதாட்ட முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை இயக்குநரகம் தற்போது விசாரித்து வருகிறது. சூதாட்ட செயலியின் நிறுவனர்கள் இருவரும் தற்பொழுது துபாயில் பதுங்கி இருக்கின்றனர். இவர்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக மும்பை சைபர் கிரைம் போலீசாரும் விசாரணையை கையில் எடுத்துள்ளனர். மகாதேவ் புக் செயலி மற்றும் அதோடு தொடர்புடைய மொபைல் செயலிகளை விளம்பரப்படுத்தும் நிகழ்ச்சியில் நடிகை தமன்னா, ஸ்ரத்தா கபூர் மற்றும் நடிகர் ரன்பீர் கபூர் உள்ளிட்ட பாலிவுட் நட்சத்திரங்கள் ஈடுபட்டனர். அவர்களிடம் விசாரிப்பதற்காக மும்பை போலீசார் சம்மன் அனுப்பி வருகின்றனர். மகாதேவ் ஆப்பின் நிறுவனர்களில் ஒருவரான சௌரப் தனது திருமணத்தை 200 கோடி ரூபாய் வரை செலவு செய்து துபாயில் ஆடம்பரமாக நடத்தினார். இத்திருமணத்திற்கு இந்தியாவில் இருந்து சிறப்பு விமானங்களில் பாலிவுட் நட்சத்திரங்கள் மற்றும் விருந்தினர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். அதற்கான பணம் அவர்களுக்கு கோடி கணக்கில் கொடுக்கப்பட்டது. அத்தோடு இந்தியாவில் மகாதேவ் செயலி மூலம் கிடைக்கும் பணத்தை அதன் உரிமையாளர்களுக்கு சட்டவிரோதமாக டிரான்ஸ்பர் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த மோசடி வெளியே தெரியாமல் இருக்க சௌரவும் அவரது கூட்டாளிகளும் சத்தீஸ்கர் அரசியல்வாதிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு கோடி கணக்கில் லஞ்சம் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில்தான் மகாதேவ் செயலி பண மோசடியில் நடிகர் ஷாகில் கானுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. இவர் ஸ்டைல், எக்ஸ்கியூஸ் மீ உள்ளிட்ட சில படங்களில் நடித்துள்ளார். சூதாட்ட செயலி விவகாரத்தில் இவருக்கு உள்ள தொடர்பு குறித்து தெரிந்து கொள்ள விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி மும்பை போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் விசாரணைக்கு ஆஜராகாமல் மும்பை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். விசாரணைக்கு பின் அவரது முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து கைது நடவடிக்கைக்கு பயந்து மும்பையில் இருந்து தப்பித்துச் சென்றார் ஷாகில் கான். அவர் சத்தீஸ்கரில் பதுங்கியிருப்பது குறித்து மும்பை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே மும்பை போலீசார் விரைந்து சென்று சத்தீஸ்கர் போலீசாரின் துணையோடு தேடுதல் வேட்டையில் இறங்கினர். ஷாகில் கான் தனது இடத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருந்ததால் அவரை பிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இறுதியில் 2 நாள் போராட்டத்திற்கு பிறகு அவரை மும்பை போலீசார் கைது செய்தனர். அவர் உடனே மும்பைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். விசாரணைக்கு பின் பண மோசடி விவகாரத்தில் அவருக்கு உள்ள தொடர்பு குறித்து தெரிய வரும் என கூறப்படுகிறது. போலீசாரின் அதிரடி நடவடிக்கைகளால் இந்த செயலியை விளம்பரப்படுத்திய பாலிவுட் நடிகர், நடிகைகள் பலரும் கலக்கத்தில் உள்ளனர்.